சாராய கடையை காலி பண்ண சொல்ற. ஆஹா, அர்ரசக்க அர்ரசக்க அர்ரசக்க. சவால் விட்டா சமாளிக்க தெரியறவன் தாண்டா ஆம்பளை. மறுபடியும் நான் உன்னை இந்த பக்கம் என்னைக்காவது பார்த்தா உன் தோலை விரிச்சு தொங்க விட்டுருவேன். டாடி, இந்நேரம் நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த விஜய்க்கு சமாதி கட்டியிருப்பாங்க. நீங்க ஏன் இன்னும் டென்ஷனாவே இருக்கீங்க? வாங்க, நாம 2 பேரும் வீட்டுக்கு போய் சந்தோஷமா சரக்கடிப்போம். உன் விளையாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? சங்கு ஊதியாச்சு சந்தோஷமா இருப்போம்னு சொல்றேன். அது பிடிக்கலையா? என்னாச்சுப்பா உங்களுக்கு? இது பார், செத்தவன் பணத்தை பார்க்காம என்னால மொத்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதனால அவன் ஹலோ, என்ன எதிர்பாராம நான் உயிரோட வந்ததும் உங்க 2 பேருக்கும் உட்கார்ற இடத்துல கரண்ட் வச்ச மாதிரி இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் ஏன் இன்னும் வீட்டுக்கு போக? அது வந்து அப்பா பேச்ச மீறி நீங்க அங்க போனதுனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம். 15 வருஷமா உங்க கவலை என்னன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, அதை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். நான் கவலைப்படுறதுலே நியாயம் இருக்குல்ல? உங்க மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்துல தலையிடுறத இன்னையோட மறந்துடுங்க. உங்க அன்பும் விசுவாசமும் எனக்கு தேவையே இல்லை. உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. சரி, அந்த இன்ஜினியர் எப்போ வரேன்னு சொன்னாரு? அது வந்து என்னைய வந்து போயின்னு உடனடியா இன்ஜினியரை எஸ்டிமேட் கொடுக்க சொல்லுங்க. மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. உடனே வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க. நான் தான் போகாதீங்கன்னு சொன்னேன்ல. பரவாயில்லையே, மரியாதை கூடி இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எடுத்த வேலையை முடிக்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு. இருக்கட்டும், இப்போ நான் ஏன் வேலையை செய்யறேன். வாங்க, வந்து படுங்க. வாங்க. உன் பெட்ல படுக்கிறதா? ஏன் இடம் இது இல்ல, அதோ அங்க இருக்கு. இங்க படுத்தா என்ன, அங்க படுத்தா என்ன? உங்க இடம் எதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கம் ஆன், படுங்க. கனவு மாதிரி இருக்கு. அனிதா, இது உன்னோட வீடு, உன்னோட ரூம். நீ நினைக்கிறபடி தான் எல்லாமே நடக்கணும். உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். உங்க முயற்சியால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவோட முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. பயங்கர கில்லாடிதான் நீங்க. கில்லாடிதான். என்ன இங்கேயா? இனிமே நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். ஐயோ, இல்ல, இங்க பாரு. வேடா, சொன்னா கேளு. என்ன பண்ற? நான் இங்க சொல்றத கவனமா கேளுங்க. இது நாமக்குள்ளேயே இருக்கணும். நாம இப்படி தனித்தனியா படுக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அப்பனும் புள்ளையும் பேண்ட் வாசிக்க உள்ள வந்துருவாங்க. ரைட்? பயப்படாம படுங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். என்னெல்லாம் கனவு கண்ட. அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரிஸுக்கு ஹனிமூன் போகணும். ஆடம்பர பங்களா, கோடி கோடியா பணம். அந்த பழா போன விஜய் குறுக்க வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். இப்ப என்னப்பா பண்றது? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு சாராய கடையை ஒழிச்சான், நாளைக்கு நம்ம 2 பேரோட மானம் போற மாதிரி பங்களாவை விட்டு வெளியே வரட்ட போறான். நம்ம கதி என்ன ஆகுமோ தெரியல. அனாவசியமா எதுக்குடா புலம்பிக்கிட்டு இருக்க? ஆசைப்பட்டது நமக்கு முழுசா கிடைக்கலன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சந்தோஷப்படுறது ஏன் பாலிசி. கடைசியில நாம 2 பேரும் திருவோட்ட கையில வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்க போறோம். நம்பிக்கை இருக்கணும்டா.
முதலாளி அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதை சாதிப்பேன். நான் என்ன குத்தம் செஞ்சு நீ என்ன இப்படி பழி வாங்குற? பழி வாங்குறது நீயா நானான்னு சொல்லு. இந்த வீட்டுக்காக காலகாலமா உழைச்சிருக்கேன். நீ செஞ்ச குத்தத்தை நான் மறைச்சிருக்கேன். அதுக்கு நன்றி கடனா எனக்கு நீ என்ன செஞ்சிருக்க? என் மகனை விட்டுட்டு ஊர் பேர் தெரியாத அனாதை பயலுக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்க. ஆண்டவா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை செய்யற? நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இது புத்திசாலித்தனம். பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. அதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. என்ன இது? சாராய கடை இருந்துச்சு ஒரு இடம். அதான் உன் புருஷன் கூட அந்த இடத்துல ஆஸ்பத்திரி கட்டணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான்ல. அந்த நிலத்தை இத்தனை நாளா இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்த எனக்கு நீ எழுதி கொடுக்கறதா இந்த பத்திரத்துல எழுதி கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் விக்ரம், அதுவும் அந்த மூலையில குப்பத்தொட்டி இருக்குல்ல, இந்த பத்திரத்தை அதுல போட்டுருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. தெளிவாவே சொல்றேன். சொத்து மொத்தமும் கௌரியம்மா பேர்ல இருக்குன்னு நினைச்சு நீங்க பத்திரத்துல அவங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா சொத்து அவங்க பேர்ல இல்ல. அப்படியா? உங்க முதலாளி எழுதி வச்சுட்டு போன உயில் எங்கிட்ட இருக்கு. இது பிரகாரம் பார்த்தா அந்த சொத்தோட ஒரு பாதிக்கு வாரிசு அவரோட மக அனிதா தான். சொத்துல இன்னொரு பாதியே அவரோட மகனுக்கு எழுதி வச்சிருக்காரு. மகனா? அவன் யாருன்னே தெரியாது. நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் அவன் வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. அவங்கிட்ட இந்த சொத்தை ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. உங்க கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். இந்த விஷயத்துல என் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன். தர்ம பிரபு, கண்ணு இல்லாதவ 5 ரூபாயோ 10 ரூபாயோ தர்மம் பண்ணுங்க சாமி. கண்ணு தெரியாதவளுக்கு கருணை காட்டுங்க. தர்மம் பண்ணு தாயி. கண்டுக்காம போறாளே. தர்ம பிரபு, கருணை காட்டுங்களே. இந்த கண்ணு இல்லாதவளுக்கு. ஏண்டா இழுக்கிற? அண்ணே அண்ணே, கண்ணில்லாத குருடினே, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். ஒரு 5 ரூபாய் கொடுங்களேன்னு. அண்ணே, அழு, நல்லா அழு. நீ ஊரை ஏமாத்திட்டு இருந்தது உண்மையாயிடுச்சு பாத்தியா? பித்தலாட்டம் பண்ணா இப்படிதான். ஒப்பாரி வைக்காத. சீக்கிரம் தூக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்னம்மா, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு என்னாச்சு? இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? என்ன அப்பையான் பிள்ளைங்களை ஏமாத்தி பொழைக்க சொல்லிட்டு பெரிய பாசக்கார மாதிரி நடிக்கிற? இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அவன் பொழைச்சிட்டான். இதெல்லாம் ஒரு பொழப்பு? நீங்க சரியா சொன்னீங்க தம்பி. நான் உண்மையிலேயே வெக்கம் கட்டவதான். இந்தாங்க. நீங்க படுத்துக்கங்க. பேசுறது ரொம்ப சுலபம். கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அதோட வலி தெரியும். வயிறு பசிச்சா தினமும் சோறு வேணும். அப்பாவை குணப்படுத்த மருந்து வேணும். இதெல்லாம் வாங்கறதுக்கு கையில காசு வேணும். பிரமாதம் பிரமாதம். பொழைக்கிறதுக்கு என்ன அழகா நியாயம் சொல்ற. மிச்சத்தையும் செய்ய வேண்டியதானே? கொலை பண்ணு, கொள்ளையடி. உங்களுக்கு கேலியா இருக்குல்ல? நல்ல வழியில சம்பாதிக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணேன். ஆனா நான் போன இடத்துல எல்லாம் என் வேலையை யாரும் பார்க்கல. என் உடம்பத்தை ரசிச்சாங்க. 5 வருஷமா அப்பா உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. சரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். உலகத்துல நல்லபடியா சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிங்க இருக்கு. இன்னிலிருந்து ஏமாத்தி பொழைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இந்தா. இதுவும் தர்மம் தானுங்களே? அப்படின்னா இத கடனா வச்சுக்க. பணம் வரும்போது திருப்பி கொடு. இந்தா. இல்ல, எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நீங்க தருவீங்க, நாளைக்கு யார் தருவா? ஆல்ரைட், நீ சொல்றதும் கரெக்ட். ஆனா இன்னில இருந்து நான் இந்த மாதிரி ஏமாத்தி பொழப்பு நடத்த மாட்டேன்.
இது சத்தியம். ம், இதான் நம்ம ஸ்டைல்.